ஓகே கேஸ் ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். 2 நாளாக என்ன ஒரு எந்த வீடியோவும் போடல, எங்கே தான் சுற்றிட்டு இருக்க, வீட்டுக்கு போக மாட்டியான்னு கேட்பீங்க. நம்ம அந்த கதைலாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் பேசுவோம். ஸோ ரைட் நோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துல நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டிலேருந்து போன புதன்கிழமை வந்தால் நினைக்கிறேன் வெளியே. இன்னும் கூட நான் வீட்டுக்கு போகல. உன்னை என்னப்பா நீ ஜாலியாக சுற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட்டு இந்த ஒரு ட்ராவலுக்கு பின்னாடி எவ்வளோ பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் பர்சனலாக. வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி கிளம்ஸியான மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன் ரீசெண்ட் டேஸில். சரி, ஓகே, இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஃபினிஷிங்கில் பேசுவோம். நம்ம புலம்புறதுலாம் நம்ம லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வெங்கட் பிரபு அவர்களோட ஒரு ட்வீட்டை பார்த்து தான் இமீடியட்டாக இந்த வீடியோ பண்ணேன். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தளபதி பர்த்டேக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பார், தி கோட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு. இன்னும் 4 டேஸில் தளபதி அவர்களோட பர்த்டேவா? ஸோ இந்த பர்த்டே அன்றைக்கி நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு விஷயம் தாண்டி ஒரு கட்சிக்கு தலைவர், அவரோட ஓன் கட்சிக்கு, அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த வருஷத்தோட பர்த்டேக்கு அவரு கொடுத்துக்கிட்ட ஒரு பெரிய கிஃப்ட்னு அப்படின்னு சொல்லாமே. பட் அதுக்கான ரெஸ்பான்ஸும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அந்த ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அப்படி எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மனுஷனை டீஃபேம் பண்ண முடியாது. அப்படி யாராவது டீஃபேம் பண்ணால் கூட இது ஏதோ காசு கொடுத்து வர வைக்கிற உறுப்பினர்லாம் கிடையாது. எல்லாமே பல வருஷமாக சின்ன வயசுலேருந்து எல்லாம் டைஹார்ட் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க. ஸோ அவருக்கு பிடிச்ச ஒரு நடிகரை, அது அரசியல்வாதியாக பார்த்தாலும் இல்லை ஒரு நடிகராக பார்த்தாலும் அவரை டிஃபேம் பண்ணாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி எல்லாருமே காண்டாயிடுவாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே போயிட்டு இருக்குது. அண்ட் இன்றைக்கி பக்ரீத், எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஈத் முபாரக். பிரியாணிலாம் கேட்க மாட்டேன். அண்ட் கோட் பர்த்டே. ஸோ வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறாங்க. இன்னொரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்களேன். ஒரு வேறு லெவலில் ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு போஸ்டராக இருக்க போகிறது இல்லை, டோன்ட் வரி. ஏன்னா போஸ்டர் மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பர்த்டே அன்றைக்கி எல்லாருமே செம்ம காண்டாயிடுவாங்க. என்னடா பர்த்டே அன்றைக்கி கூட இப்படி மொக்கையாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். பட் இது போஸ்டரை தாண்டி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. சிங்கிள் எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லைனா டீசருக்கான ஒரு டைரக்டான அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி 17ஆம் தேதி, எனக்கு தெரிஞ்சு 19ஆம் தேதி இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், பெருசாக பிளான் பண்ணி. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஏஜிஎஸ்க்கு பெருசாக ஹேண்டில் பண்ண தெரியல, இதெல்லாம் ஒரு அப்டேட்டா, இப்படி அப்டேட் கொடுத்தா எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்டேட்ஸ் கொடுத்தாலும் படம் மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா போயிடும், பயங்கரமாக போர் அடிச்சிடும். அப்டேட்ஸே கொடுக்கனாலும் படம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா போர் அடிச்சிடும். பட் ஆஸ் ஆஃப் நோ பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட்லி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்டு நான் ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சின்ஸ் இப்போது தளபதி அவர்கள் இந்த படத்துலேருந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. அவர் இப்போ அரசியல் பணிகள் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு. 69க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா பர்த்டே டைமில் வரத்துக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பெருசாக இருக்க போகிறதில்ல, இவர் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்ல போகிறாங்க. பட் யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொஷின் மார்க்கு. இது தளபதி அவரோட கெரியரில் கடைசி படமாக இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஸ்கிரிப்ட், பெஸ்ட்டான டைரக்டர் தான் தளபதி சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கோட் படமே பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் டீம் பார்த்திங்கன்னா வேறு எதுலேயுமே டைவர்ட் ஆகாமல் இந்த ஒரு பணிகள் மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி படத்தில் பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம கேப்டன் அவர்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி இளையராஜா அவங்களோட டாட்டர், அவங்களோட வாய்ஸில் ஒரு சாங் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் டிஏஜிங்கில் தளபதி ஒரு டபுள் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கேம் சம்மந்தப்பட்ட படம் தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. எல்லாருமே இவங்க அந்த கையில் கன்னுலாம் வச்சு நிற்கிறதுலாம் கூட ஏதோ ஒரு பப்ஜி இந்த மாதிரி கேம் ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு ஆக்சுவலாக ரீசெண்ட் டேஸில் பார்க்கும்போது. அண்ட் தளபதி அவர்கள் இப்போ இன்னொரு படத்துக்கு ரெடி ஆகிட்டாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அது ஸ்டார்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வருஷத்தோட எண்டில் ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த கட்சி பணிகள், கட்சியோட கொடி, கட்சியோட சிம்பல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கான். மாநாடு வேறு ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டான். இப்போ 26ஆம் தேதி மறுபடியும் அந்த 10th+2 பசங்களுக்கான ஒரு ஃபங்க்ஷன் சென்னையில் வைக்க போகிறாங்க. அதுக்கு ஆக்சுவலாக போகிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பாஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நான் போனோன்னா கண்டிப்பாக ஒரு vlogன்றது பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ தாங்க. இது ஆக்சுவலாக தி கோட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவர் போட்டார். அப்பயே தெரிஞ்சிச்சு ஒரு பெரிய சம்பவம் ஏதோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பண்ணுற மாதிரி இந்த அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருப்போம். வேறு நான் அவ்வளோதாங்க. நான் சொன்ன மாதிரி ஏன் ப்ரோ நீ வீட்டில் எல்லாம் வெளியே சுற்றிட்டே இருக்குன்னு கேட்பீங்க. பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுங்க, மைண்ட் அப்படியே சரியே இல்லை. சரி வெளியே போனால் அது கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சோலோவாக இறங்கிட்டேன், தனியாக தான் வந்தேன் நான். என்ன ஒரு விஷயம்னா,
ஆல்பம் சாங்ஸு பண்ணி முடிச்சிருக்கேன். 2-3 சாங்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு அமௌண்ட் தேக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்ம இப்போ இந்த ஃபீல்டுன்னு வந்துட்டோம். எனக்கு இந்த ஃபீல்டு தவிர வேறு ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இதில் சர்வைவ் ஆகிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அவ்வளோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். மீடியா, யூடியூப், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஆடிஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். மூவி ஆடிஷன்ஸு. சார் ஏதாவது சின்ன சின்ன ரோல்ஸ் உள்ள கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக ஏஜிஎஸ்க்கு அட்டன் பண்ணேன். இது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் சார். ஏஜிஎஸ்க்கு அட்டன் பண்ணிவிட்டு ஏஜிஎஸ் 26 நினைக்கிறேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சுது. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் அந்த படத்தோட டைரக்டர் மெசேஜ் பண்ணார். லைக் ப்ரோ, உங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரோல் எதுவுமே இப்போதைக்கு படத்தில் இல்லை, எங்கேயுமே செட் பண்ண முடியல. பட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் மூவிஸ்ன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லாமே ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுறேன். நம்ம கையில் எதுவும் கிடையாது, கடவுள் கையில் தான் இருக்குது. அண்டு நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுறேன்னா அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோடா சினிமாவில் நடிக்கிறாரு. இது சினிமாவில் ஒரு ஃபேமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கைஸ். இது எனக்கு வருது, இதுதான் வருது அப்படின்னா இதுதான் பண்ண முடியும், அவ்வளோதான், சிம்பிள். நம்ம வராத ஒரு விஷயத்தில் போய் உட்கார முடியாதுல்ல. ஸோ இது அந்த 4-5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் ஆக்டிங் இதெல்லாம் நான் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டேன். இவ்வளோ தான், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா சொல்கிறேன். மகாராஜா படம் ரிவ்யூ பண்ண சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் நான் போடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கிற லொக்கேஷனில் தேட்டர் இருக்குது, மகாராஜா படமும் ஓடிட்டு இருக்குது. பயங்கரமான ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்தது. முடிஞ்சால் போய் ஒரு படம் பார்த்துட்டு நம்ம ஈவினிங்காக ஒரு சின்ன ரிவ்யூன்றது போட்டுடலாம். நம்மளோட வியூ, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் டக்குன்னு போட்டுருவேன். இப்போ நான் கொஞ்சம் ட்ராவல் வீட்டிலே இருக்கிறது இல்லை, அதனால் படத்துக்கு டைரெக்டாக போய் உட்கார முடியல. அதனால் அவ்வளோதான் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப், பாய். அண்டு இன்னொரு விஷயம், இது நான் இந்த வீடியோவில் சொல்லாமல் வேணாம், சரி இந்த வீடியோவில் வேணாம், இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.